அடுத்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். கோவை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள பொது கழிப்பிடத்திற்கு மூத்த தலைவர்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கு சர்ச்சை எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கழிப்பிடத்தில் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இருந்ததால் அந்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா be the boss. இது தொடர்பாக நேற்று மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதை அடுத்து கழிப்பிடத்தில் இருந்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர்களான பெயர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது அவர் தரப்புல கடந்த 2010 எழுதப்பட்ட தலைவர் பெயராகும். அதாவது அந்த பகுதி அண்ணா நகர் என்பதனால் முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களுடைய பெயர்களை அந்த கழிப்பிடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கள் பெயர்ல இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள்கிட்டையும் அந்த பகுதியை சேர்ந்த வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பத்தி விசாரிக்கும் பொழுது கடந்த 2019 எழுதப்பட்டது. அது தொடர்ச்சியா அந்த கழிப்பிடம் புதுப்பிக்கப்பட்டாலும் வண்ணம் பூசப்பட்டாலும் அந்த பெயர்கள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டிருந்தது. அண்மையில் இந்த பெயர்கள் எதுவும் வைக்கப்படல அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த பெயர் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியதை அடுத்து தற்போது அந்த பெயர்கள் நீக்கப்பட்டுருச்சு. அதுக்கான காட்சிகளையும் புகைப்படத்தையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. மேலும் முழுவதுமாக அந்த கழிப்பிடம் வண்ணம் பூசப்பட்டு அந்த பெயர்கள் அனைத்தும் நீக்கப்படும் என்று அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தலைவர்களின் பெயர்கள் இந்த இடத்துல இருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான விமர்சனங்களும் கேள்விகளும் சமூக வலைதளங்கள்ல அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சகர்களும் எழுப்பி வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.